ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரொம்ப சிம்பிள் பொட்டேட்டோ ஃப்ரை தான். பாருங்கள் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ பொட்டேட்டோ ரொம்ப சிம்பிள் மெத்தட் மக்களே. பொட்டேட்டோ போட்டாச்சு. இப்போ பொட்டேட்டோக்கு தேவையான உப்பு போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மஞ்சள் பொடி போட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம சில்லி பவுடர். அவ்வளோதான் மக்களே, வேறு எந்த ஸ்பைசஸும் பெருசாக போட மாட்டேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயிலையே வேகணும் மக்களே. இது கொஞ்சோன்னு வந்து சீரக பொடி போட்டுக்கலாம், இதில் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், வேறு எந்த மசாலாவும் போடக்கூடாது. ஸோ ரொம்ப சிம்பிள் பொட்டேட்டோ ஃப்ரை மக்களே. இது லெமன் ரைஸ்க்கு ரொம்ப சூப்பர் டூப்பராக இருக்கும். பாருங்கள், உப்பு, மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, அவ்வளோதான் மக்களே. இது எண்ணெயிலே ஃப்ரை பண்ணட்டும். ஸோ சூப்பர் சிம்பிள் ரெசிபி தான். பாருங்கள், நம்ம செட்டப்ஸ் கிச்சனை பார்த்துக்கோங்க. நேற்று பச்சை பன்னீர் கொஞ்சம் இருக்குது. ஸோ இதான் மக்களே டிஃபன் பாக்ஸ் லன்ச் ப்ரிப்பரேஷன். லெமன் சோறு நெக்ஸ்ட்டு பண்ணும்போது காமிக்கிறேன். இப்போ பொட்டேட்டோ வேகட்டும், அப்பப்போ கிளறி விட்டுக்கலாம். நான் மூடி போட மாட்டேன் மக்களே. மூடி போட்டோம்னா அதில் இருக்கிற தண்ணி போய் பொட்டேட்டோவில் விழுந்து சொதன்னு ஆகிடும். ஸோ இது வந்து நல்லா முறுமுறுன்னு இருக்கணும். அதனால் நான் மூடி போடாமே வேக வைப்பேன் மக்களே. இப்படி சூப்பராக வந்து ஃப்ரை பண்ணிங்க பாருங்கள். முறுன்னு ஒன்றோட ஒன்று ஒட்டாது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இப்படி சட்டையை இப்படி கவுத்தி வச்சிட்டேன்னா இதில் இருக்கிற எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சிச்சு. ஸோ இதை அழகாக எடுத்து இப்போ இந்த பவுலில் மாற்றி வச்சுருவேன் மக்களே. சைட் பை சைடாக காஃபி போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ரொம்ப சிம்பிள் பொட்டேட்டோ ஃப்ரை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் இதில் எந்த மாதிரி பொட்டேட்டோ ஃப்ரை உங்களுடைய ஸ்டைலில் பண்ணுவீங்கன்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே. இது ஆயில் தனியாக செப்பரேட் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, முறுமுறுன்னு சவுண்டு கேட்குதா? இப்படி தான் மக்களே பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணணும், ஓகேவா? ஆமாம் கைஸ், நம்ம பொட்டேட்டோ ஃப்ரைக்கு ஏற்ற ஒரு லெமன் ரைஸ் பண்ணிடலாம். ஸோ லெமன் ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு கடாய் ஆன் பண்ணி அதில் ஆயில் ஊற்றிட்டேன். இப்போ நம்ம இதில் லெமன் ரைஸ்க்கு தேவையான புளிசோறுக்கு லெமன் ரைஸ்க்கு தேவையான உளுந்து, கடுகு உளுந்து போட்டுக்கலாம். கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, வத்த மிளகா போட்டிருக்கேன் மக்களே. அதுக்கப்புறம் நம்ம சோம்பு தானே இதை வந்து நல்லா நுணுக்கி போட்டுக்கலாம். பாருங்கள் மக்களே, அசஃபொட்டிடா மஞ்சள் பொடி, அடுப்பை அமர்த்திடலாம், ஓகேவா? அசஃபொட்டிடா அசஃபொட்டிடா பெருங்காயத்தூள் போட்டேன். அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து கொஞ்சம் நுணுக்கி போட்டாச்சு, ஃபெனுக்ரிக். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம தேவையான உப்பு போட்டுக்கலாம். லெமன் சோறுக்கு தேவையான உப்பு. அதுக்கப்புறம் லெமன் ஊற்றிக்கலாம் மக்களே. நான் வந்து இங்கே என்கிட்ட லெமன் லிக்விடு கிடைக்கும். நீங்கள் இந்தியாவில் பண்ணுறீங்கன்னா ஃப்ரெஷ் லெமன் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து இதில் நம்ம ரைஸ் போட்டுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக வச்சிக்கட்டும், அப்புறம் இதில் ரைஸ் போட்டுக்கலாம். நான் வந்து இதில் ரைஸ் போட்டுக்கிறேன் மக்களே. பாருங்க மக்களே, சூப்பராக நல்லா கலந்து விட்டாச்சு. சூப்பரான நம்மளுடைய லெமன் சாதம் ரெடி. கலர் பார்க்க ரொம்ப அருமையாக இருக்குது மக்களே. வீடியோவில் பார்க்க வேறு மாதிரி தெரியுது, இப்போ தூரத்தில் பார்க்க நல்லா இருக்குது பார்த்தீங்களா? வெரி லுக்கிங் ஸோ பியூட்டி மக்களே. ஸோ இந்த மாதிரி லெமன் ரைஸ் வித் பொட்டேட்டோ ஃப்ரை லன்ச் பாக்ஸ் மெனுக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே. கண்டிப்பாக என் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் தஸ்னீம் vlogs என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். பெல் பட்டனை அப்படியே டச் பண்ணி வச்சுக்கோங்க.
அப்போ தான் நம்ம எப்போ வீடியோஸ் போட்டாலும் கரெக்டாக டிங்க நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் தஸ்னி.